15வது ஸ்லோகம் गद्यभागम् रदनीडः तु षट्त्रिंशल्लक्षयोजन आयतः तद् तुरीयभागविशालः तावान् रविरथयुगः यत्र हयाः छन्दोनामानः सप्त अरुणयः जिदावहन्ति देवम् आदित्यम्। रदनीडस्तु षट्त्रिंशल्लक्षयोजनायद तत्तुरीयभागविशालस्तावान् रविरथयुगो यत्र हयाश्चन्दोनामानः സപ്താരുണയോ ജിതാവഹന്തി ദേവമാദിത്യം. സൂര്യരഥത്തോടു നീളം 36 ലക്ഷം യോജനയും விஸ்தாரம் 9 லட்சம் யோஜனையுமாக்கும் அப்படின்னு கணக்காக்கப்பட்டிருக்கு. குதிரைகளை கெட்டி போடுற அந்த நுகத்துக்கும் அதே அளவு இருக்கு. சப்த சந்தஸ்களா இருக்கிற குதிரைகளை கெட்டின சூரிய ரதத்தோடு சாரதி அப்படிங்கிறது அருணனாக்கும். இത്രയുമാக்கும் இந்த கத்திய பாகம் வர்ணிக்கிறது. அருணன் ஆராக்கும் அப்படின்னு இதுக்கு முன்னாலேயே நம்ம நாக கருட உற்பத்தியோடு கதைகளெல்லாம் பாகவதத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்துருக்கோம். அதில் அருணனோடு கதையும் நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஷார்ட்டாயிட்டு ஆராக்கும் இந்த அருணன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பிருகுவ மாதிரியே மரீஜியும் பிரம்மதேவனோடு ஒரு புத்திரனாக்கும். மரீஜிக்கு கஷ்யபன் அப்படிங்கிற ஒரு புத்திரன் ஜனிச்சார். பிரஜாபதிகளில் ஒருத்தராக்கும் கஷ்யபன் தட்ச பிரஜாபதியோடு 13 புத்திரிகளை திருமணம் பண்ணிட்டார். அதில் 2 புத்திரிகளாக்கும், அதாவது 2 மனைவிகளாக்கும், கத்ருவும் வினதையும். தபசனுஷ்டிக்கிறதுக்கு வனத்துக்கு கிளம்பினார் கஷ்யப பிரஜாபதி. அந்த டைமில் அவரோட 2 மனைவிகள் 13 மனைவிகளில் கத்ருவும் வினதையும் அவரு தபசனுஷ்டிக்கிறதுக்கு கிளம்பினதை பார்த்துட்டு சங்கடப்பட்டு தடங்கல் பண்ணினான். கணவரோடு முன்னால தொழுது நின்னான். உங்களுக்கு என்னவாக்கும் சங்கடம், அதை நான் தீர்த்து தந்துட்டு போறேன். உங்களுக்கு என்ன வரமாக்குமோ வேணும், அதை கேட்டுக்குங்கோம் அப்படின்னு கணவரான கஷ்யபன் சொன்னார். கத்ரு உடனடியா தன்னோட தேவையை தெரியப்படுத்தினான். எனக்கு ரொம்ப வீரிய பலம் இருக்கிற 1000 சர்ப்ப சந்ததிகள் உண்டாகணும். விசித்திரமான ஒரு தேவையாக்குமே நீ கேட்கறாய், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வரம் கொடுத்தார். அதுக்கப்புறம் வினதை சொன்னா, கத்ருவுக்கு உண்டாகிற புத்திரர்களை விட பலவும்
தேஜஸும் இருக்கிற 2 புத்திரர்கள் மட்டும் எனக்கு போரும் அப்படின்னு. கஷ்யப பிரஜாபதி வினதைக்கும் ஆக்ரகம் நடக்கட்டும் அப்படின்னு வரம் கொடுத்தார். முட்டைகளோடு வடிவில் ஆயிருக்கும் உங்களுக்கு குழந்தைகள் ஜெனிக்கும் 2 பேருக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வினதேற்ற சொன்னார், உன்னோடு 2 புத்திரர்களும் கத்ருவோடு 1000 குழந்தைகளை மாதிரியே முட்டைகளிலேருந்து தான் ஜெனிக்கும். அதனால அந்த முட்டைகள் உடஞ்சு போகாம காப்பாத்திக்கோ அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் மரீஜி புத்திரனான கஷ்யபன் தபசுக்காயிட்டு வனத்துக்கு போனார். ரொம்ப டிலே ஆகாதக்கு கத்ரு 1000 முட்டைகளை பிரசவிச்சான். 500 வருஷங்கள் காத்திருந்து கத்ருவோடு முட்டைகள் 1000ம் பொட்டி விரிஞ்சு 1000 நாகங்கள் வெளியில வந்தது. வினதையோடு 2 முட்டைகள் தானே உள்ளது, அது 2ம் இதுவரைக்கும் உடையலை. பொறுமையிலாக்கி ஒரு நாளைக்கு வினதை ஒரு மொட்டை எடுத்து மெல்ல உடைச்சா. அப்போது இடுப்பு வரைக்கும் மாத்திரம் ரூபம் പ്രാപിച്ചിരിக்கிற ஒரு குழந்தை உஜ்வல பிரபையோடு கூடிட்டு ரொம்ப ரொம்ப தேஜஸோடு கூடிட்டு வெளியில குதிச்சுது. എന്നിട്ട് ആകാശத்துக்கு പറന്നു போச்சு. இடுப்பு வரைக்கும் மட்டும்தான் சரீரம் அந்த குழந்தைக்கு உண்டாயிருந்தது. இடுப்பு ഭാഗத்துக்கு அப்புறம் சரீரம் இல்லாததினால ஊரு பாகம் அப்படிங்கிற அவயவம் இல்லாததால அந்த அர்த்தம் வர அனூரு அப்படிங்கிற குழந்தையாச்சு. அந்த குழந்தை ஊரு பாகம் இல்லாத குழந்தை அனூரு. அந்த குழந்தை வானவீதிக்கு பறந்து போற வேளையில அம்மாவை பார்த்து சொல்லிட்டு, என்னோட சரீர அவயவங்கள் பூர்த்தியாகிறதுக்கு முன்னால என்னோடு வாசஸ்தானமாயிருக்கிற மொட்டைய பொட்டிச்சு என்ன வெளியில எடுத்திருக்கேள் அம்மா நீங்கள். அதனால எனக்கு இப்ப பாதி சரீரம் தான் இருக்கு. அதனால எனக்கு சரீரம் பூர்த்தியாக்கிறதுக்கு சாதிக்கலை. அந்த ஒரு தோஷம் அம்மாவுக்கும் இருக்கு. அந்த தோஷத்தோடு காரணமாயிட்டு அம்மா நீங்கள் கத்ருவோடு தாசியாயிட்டு மாறுவள். இனியும் ஒரு மொட்டை கொடியும் உங்க கையில இருக்கு, அதை உடைக்காம வச்சுக்குங்கோ. அதுலேருந்து ரொம்ப தேஜஸ்வியும் பலவானுமாயிருக்கிற ஒரு புத்திரன் உங்களுக்கு உண்டாகும். அந்த புத்திரன் அதானது கருடன் உங்களோடு இந்த தாசிய பாவத்தை இல்லாம பண்ணுவார். இப்படி ரொம்ப ரொம்ப மெல்லமா தேவ சப்தத்துல வேறாருக்கும் கேட்க முடியாம இருக்கிற அசரீரி வாக்கியத்துல அம்மாவுக்கு விஷயங்களை சொன்னதுக்கு அப்புறம்
அந்த குழந்தை சூரிய மண்டலத்துக்கு உயர்ந்து சூரியனோடு சாரதியாயிட்டு மாறிட்டு സൂര്യനും അതേമാതിരി അരുണനോട് അമ്മയാന വിനതയും സൂര്യൻ അരുണനോട് അമ്മയാന വിനതയോട് അക്കാവാന അതിഥിയോട് പുത്രനാക്കും. ഇതാക്കും അരുണനോട് കഥ. രഥനീടഹാതു സൂര്യനോട് സഞ്ചാര രഥത്തിലെ ആകട്ടും. சூரியனுக்கு உட்காந்துக்கிறதுக்கான அந்த இருப்பிடத்துல ஆகட்டும். அந்த ரதத்துல 4 பாகமும் மறைக்கப்பட்ட அந்த ரதத்துல ஒரு கூடு மாதிரி இருக்கிற அந்த ரதத்துல ரதம் அப்படிங்கிறதுல அதுல உட்காரவாளுக்கு 4 பாகமும் அந்த கூடை மறைச்சு வச்சிருப்பா. அதாக்கும் இங்க ரதனீடஹா து அப்படின்னு சொன்னது. சூரியன் சஞ்சாரம் பண்ற அந்த ரதத்துல சூரியனுக்கு உட்காரத்துக்கான அந்த இருப்பிடம் ஒரு கூடு மாதிரி 4 பாகமும் மறைக்கப்பட்ட கூடு மாதிரி. அந்த ரதம் அப்படிங்கிற சூரிய ரதத்தோடு அந்த கூடுல ஆகட்டும். கூடு ஆகட்டும். ஷட் த்ரிம்ஷது. ஷட் அப்படின்னா 6, த்ரிம்ஷத் அப்படின்னா 30. 36 லட்ச யோஜனை ஆயதம் நீளம் இருக்கிறதாக்கும். தது அது துரிய பாக 4ல ஒரு பாகம். 36 லட்ச யோஜனை ஆயதம் அப்படிங்கிறதுனோடு 4ல ஒரு பாகம் அப்படின்னா 6 லட்சம் யோஜனை நீளம். 6 லட்ச யோஜன ஆயதம் 6 லட்ச யோஜன நீளம். அப்படி இருக்கிற ஒரு பாகம் விஷாலஹா விஸ்தீர்ணம் இருக்கிறதுமாக்கும். எந்த அளவுக்கு நீளம் இருக்கோ அதனோடு 4ல ஒரு பாகம் விஸ்தீர்ணம் இருக்கிறதுமாக்கும். அந்த சூரியனோடு ரதம் அதுல இருக்கிற இருப்பிடம். தாவான் அந்த அளவுக்கே பெரிசாக்கும். ரவிரத யுகா சூரிய ரதத்தோடு அந்த கட்டி போடுற நுகம் அப்படிங்கிற ஒன்று இருக்கே, அந்த நுகத்துக்கு 9 லட்சம் யோஜனை விஸ்தீர்ணமும் இருக்கு. எத்ரா சூரிய ரதத்தோடு நுகத்துல கெட்டி போடப்பட்டிருக்கிறது
ഹയാഹ കുതിരകളാക്കും. ഛന്ദോനാമാനഹ വേദമന്ത്രത്തിലെ ഛന്ദസ്സുകൾ, അതാണത് വൃത്തങ്ങളാക്കും அந்த കുതിരകൾ. കുതിരകളോട് പേരുകൾ அப்படின்னா ഛന്ദസ്സുകളാക്കും. 7 ഛന്ദസ്സുകളാക്കും அந்த കുതിരകൾ. സപ്ത ഛന്ദസ്സുകൾ. ഛന്ദസ്സിലെ முக்கியம் அப்படிங்கிறது காயத்ரி ഛന്ദസ്. ഇരുപത്തിനാല് അക്ഷരങ്ങളോട് കൂടിയതാക്കും ഗായത്രി ഛന്ദസ്. അനുഷ്ടുപ് ഛന്ദസ്സിലെ 32 അക്ഷരങ്ങളാക്കുമുള്ളത്. ലളിതാ സഹസ്രനാമം அப்படிங்கிறது മന്ത്രമാല ആക്കും. അതിലെ അനുഷ്ടുപ്പ് ഛന്ദസ്സാക്കും ഉള്ളത്. எந்த ஸ்லோகத்தை எடுத்து பார்த்தாலும் 32 அக்ஷரங்கள் தான் அதில் இருக்கும். லலிதா சகஸ்ரநாமம் 1000 நாமங்கள் இருக்கிறதாக்கும். வாக்தேவிகள் ഉണ്ടാക്കിனதாக்கும் ലളിതാ സഹസ്രനാമം. ഏത് ശ്ലോകത്തെ എടുത്താലും 32 അക്ഷരങ്ങളാക്കും അതിൽ இருக்கும். അനുഷ്ടുപ്പ് ഛന്ദസ്. ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ இருக்கிற நாமங்கள் எல்லாம் மந்திரங்களாக்கும். மந்திரங்களால இருக்கிற மாலையாயிட்டாக்கும் வாக்தேவிகள் அதை லலிதாம்பிகைக்கு சமர்ப்பிக்கிறா. 32 அக்ஷரங்கள் இருக்கிற அனுஷ்டுப்பு ഛന്ദസ്സിലെയാക്കും ലളിതാദേവിയോട് സഹസ്രനാമ മന്ത്രങ്ങൾ ഉള്ളത്. 1000 நாமங்கள் மந்திரங்களாயிட்டு இருக்கிற ഓരോ ശ്ലോകങ്ങളും എണ്ണി பார்த்தானா നമുക്ക് தெரியறதுக்கு സാധിക്കും. ഓരോ ശ്ലോകത്തിലെയും 32 அக்ஷரங்களாக்கும் இருக்கு அப்படின்னு. ஒரு ஸ்லோகத்துல நாமங்கள் எப்படி வேணாலும் இருக்கும். 5 நாமங்கள் இருக்கலாம், ஒரு ஸ்லோகத்துல 7 நாமங்கள் இருக்கலாம், 2 நாமங்கள் இருக்கலாம், 9 நாமங்கள் இருக்கலாம். இப்படி நாமங்கள் எത്ര வேணுமானாலும் அதுல இருக்கும். ஆனா ஓரோ ஸ்லோகத்திலையும் இருக்கிற டோட்டல் அக்ஷரம் அப்படிங்கிறது 32. மந்திரரூபத்தில் இருக்கிறதுனால அனுஷ்டுப்பு ഛന്ദസ്സായിട്ടാക്കും அது இருக்கு. அதனாலயாக்கும் அது 32 32 32 அப்படிங்கிற எண்ணிக்கையில அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் வருது. மந்திரத்தோடு ഛന്ദസ് தெரிஞ்சு வேணும் மந்திரம் சொல்லறதுக்கு. மந்திரங்கள் அப்படிங்கிறது தேவதா ஸ்வரூபத்தோடு சரீர பாகங்களாக்கும். மந்திரம் தப்பித்து அப்படின்னா அந்த தேவதையோடு சரீர அவயவங்களுக்கு கோட்டம் சம்பவிக்கும். அப்படி சம்பவிச்சானா விபரீத பலம் അനുഭവത്തിൽ വരും മന്ത്രം ചൊല്ലറവാൾക്ക്. എല്ലാ മന്ത്രങ്ങൾക്കും ഋഷി ആരാക്കും, ഛന്ദസ് എന്നവാക്കും, ദേവതാ സങ്കല്പം என்னவாக்கும், பீஜாட்சர மந்திரம் அப்படிங்கிறது என்னவாக்கும், இப்படின்னு எல்லாம் இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுட்டு வேணும் மந்திரத்தை சொல்லறதுக்கு. அனுஷ்டுப்பு ഛന്ദസ്സിல 32 அக்ஷரங்களாக்கும் இருக்கு. பிருஹதி அப்படிங்கிற ഛന്ദസ്സിல 36 அக்ஷரங்கள். பங்கி அப்படிங்கிற
சந்தஸில் 40 அக்ஷரங்கள். இதை பார்க்கறத நமக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். 4 அக்ஷரங்கள் வீதம் கூடி கூடி வர்றது சந்தஸுகளில். திருஷ்டுப்பு அதில் 44 அக்ஷரங்களாக்கும் இருக்கு. ஜகதி அப்படிங்கிறதுல 48 அக்ஷரங்களாக்கும் இருக்கு. உஷ்ணிக்கு அப்படிங்கிறதுல 28 அக்ஷரங்களாக்கும் இருக்கு. காயத்ரி மந்திரத்தில் 3 பாதங்களாக்கம் இருக்கு. 8 அக்ஷரங்களோடு கூடின 3 பாதங்கள். 3 8 24. உஷ்ணிக்கில் 4 பாதங்கள், 7 அக்ஷரங்களோடு கூடின 4 பாதங்கள். 7 4 28. அனுஷ்டுப் சந்தஸில் 4 பாதங்கள், 8 அக்ஷரங்களோடு கூடின 4 பாதங்கள். 7 4 32. பிருகதி சந்தஸில் 4 பாதங்கள், 9 அக்ஷரங்களோடு கூடினது. 9 4 36. பங்கி சந்தஸில் 4 பாதங்கள், 10 அக்ஷரங்களோடு கூடினது. 18 4 40. திருஷ்டுப்பு சந்தஸில் 4 பாதங்கள், 11 அக்ஷரங்களோடு கூடினது. 44 அக்ஷரங்கள். ஜகதி அப்படிங்கிற சந்தஸில் 4 பாதங்கள், 12 அக்ஷரங்களோடு கூடினது. நாற்பத்தெட்டு அக்ஷரங்கள். அக்ஷரங்கள் கூடறதுக்கும் குறையறதுக்கும் தகுந்த மாதிரி சந்தஸோட பேர்களுக்கு மாற்றம் சம்பவிக்கும். இப்படி 7 சந்தஸுகளாக்கும் சூரியனோட ரதத்தில் இருக்கிற 7 குதிரைகளோடு நாமங்களாயிட்டு இருக்கு. பிரபஞ்சத்தில் இருக்கிற பிரத்யட்சமான தெய்வம் சூரியனாக்கும், வேத சாரங்களாக்கும் சூரியனை சுமந்து நடக்கிறா. பிரம்ம தத்துவமாக்கும் இந்த வேதங்கள். அந்த வேத சாரம் அப்படிங்கிற உபனிஷத்துக்களாக்கும் சூரியனை பிரபஞ்சம் முழுவன் சுமந்துண்டு நடக்கிறா. சூரியனோடு ரதத்தோடு சாரதியான அருணன். அருணயோஜிதாக அருணனாலேயாக்கும் அந்த ரதம் மூவ் ஆகிறது. பாகவதத்தில் ஆரம்பத்தில் நம்ம கத்ருவோடும் வினதையோடும் அவளோட புத்திரர்களோடும் கதைகளெல்லாம் நம்ம கேட்டதாக்கும். கஷ்யப பிரஜாபதியோடு மனைவிகளில 2 பேராக்கும் இவா. வினதை நல்லவளும் கத்ரு நல்ல சுபாவம் இல்லாதவளுமாக்கும். இப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சதாக்கும். அப்படி இருக்கிற அந்த வினதையோடு 2 புத்திரர்களாக்கும் அருணனும் கருடனும். அருணன் சரீர அவயவம் பூர்த்தியாகிறதுக்கு முன்னால அருணனோட அம்மையோடு கையால் அந்த மொட்டை உடைக்கப்பட்டு அந்த குழந்தை வானத்துக்கு பறந்து போச்சு. அந்த குழந்தையாக்கும் அருணன். சூரிய உதயத்துக்கு முன்னாலே இருக்கிற சமயத்துக்கு அருணோதயம் அப்படின்னாக்கும் பேரு. அருணனோடு பிரத்யட்சமாகிற சமயம் அப்படின்னு அர்த்தம். அருணன் தேவம் ஆதித்யம் சூரிய தேவனை வகந்தி அந்த ரதத்தில் சுமந்துண்டு யாத்திரை பண்றார். சூரிய ரதத்தோடு குதிரைகள் அப்படிங்கிறது 7 சந்தஸோடு பேருகள்லையாக்கும் இருக்கு. அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்த்தோம்.